வணக்கம் சில குட்டிகளா, நான் உங்கள் சரிதாத்தா. வழக்கம் போல ரொம்ப ரொம்ப அழகான கதையோடு வந்திருக்கேன். இந்த கதையை எழுத்தாளர் மருதன் அவர்கள் எழுதி வானம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. 50 ரூபாயில் ஒரு பூ ஒரு பூதம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஓர் அதிசயத்தின் கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த அதிசயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆண்டுட்டு வந்தார். ரொம்ப ரொம்ப நல்ல ராஜா. ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, அடிக்கடி ரொம்ப ரொம்ப சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சந்தேகத்தை போய் அரசவையில் கேட்டுக்கிட்டே இருப்பார். அங்கே இருக்கிற அரசவையில் இருக்கிற மந்திரிகளும் அதற்கான பதிலை தேடி தேடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு அப்படிதான் ஒரு சந்தேகம் வந்துருச்சு பாருங்க அவருக்கு. உலகத்தில் வேற எங்கேயும் கிடைக்காத அதிசயமான பொருள் அவர்கிட்ட நிறைய இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசயமான யானை இருக்குது, அதான் ஆப்பிரிக்க யானை, அரேபிய குதிரை இருக்குது, விலைமதிக்க முடியாத ஓவியங்கள் இருக்குது, அபூர்வமான ரத்தினங்கள் இருக்குது, சீன பட்டாடைகள் இருக்குது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு அதிசயமா இருக்குது. அந்த அவ்வளவு அதிசயத்திலும் எது ரொம்ப அதிசயமானது அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உடனே அரசவை அடுத்த நாள் கூட்டினாரு. அரசவையில் சொன்ன உடனே மந்திரிகள் துள்ளி குதிச்சு எந்திரிச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலும் சொல்றாரு. ஒரு மந்திரி எந்திரிச்ச உடனே, மன்னா, சந்தேகமேயின்றி யானைகள் தான் விலைமதிப்பற்றவை. உங்களிடம் இருப்பதை போன்ற பயிற்சி பெற்ற யானைகள் எங்கும் இல்லை. போர் என்று வந்தால் தேசத்தை காக்க யானைப்படைகள் என்றே போதுமே மன்னா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மூச்சுடாம பேசின உடனேயும், மூச்சு விடுங்கள் அப்படின்னு அங்கிருந்த அறிவு சொல்றாரு. அறிவு யாரு அப்படின்னா, அந்த நாட்டில் எந்த ஒரு முடிவு ராஜா எடுக்கணும், முக்கியமான முடிவு நாட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னாலும் அறிவுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். அறிவு ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர். நிறைய யோசனைகள் அவரை கேட்டு பண்ணுவார். அவர் எப்பவுமே அரசவை கூட்டத்தில் இருப்பார். சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உறுதுணை பண்ணுவார். அவர் சொன்ன உடனேயும் எல்லாரும் அவரையே பார்க்குறாங்க. மன்னா, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். யானை நிச்சயம் வலிமையானது தான், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. நாளைக்கே இன்னொரு ராஜா ஆப்பிரிக்காவில் இருந்து இது மாதிரி யானைகளை வாங்கிட முடியும், அதுக்கு பயிற்சி அளிச்சிட முடியும், இதே மாதிரியான யானை படையை உருவாக்கிட முடியும், உங்களை விட கூடுதல் பலம் பெற்ற யானை படையை கூட உருவாக்கிட முடியும் இல்லையா ராஜா அப்படின்னு சொன்ன உடனே ராஜா யோசிச்சு பார்த்தார். இதுவும் சரியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனேயும் உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு மந்திரி எந்திரிச்சு, அண்ணா, பொருட்கள் இன்று போகும் நாளை வரும், பலம் இன்று கூடும் நாளை குறையும், என்னை பொறுத்தவரை உங்களுடைய விலைமதிப்பற்ற செல்வம் உங்கள் மகன் தான், அதாவது நம் இளவரசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான மந்திரி சொல்றாரு. உடனே மறுபடியும் அறிவு பேச ஆரம்பிக்கிறாரு. மன்னிக்கவும் மன்னா, இளவரசர் நிச்சயம் விலைமதிப்பற்றவர் தான், அதில் எந்த சந்தேகமுமே நமக்கு கிடையாது. அவரை காட்டிலும் நீங்க வலிமையானவர் இல்லையா, திறமையானவர் இல்லையா, அனுபவம் வாய்ந்தவர் இல்லையா, இங்கே இருக்கிற யாருமே அதை மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போதானே பயிற்சி தொடங்கியிருக்கிறாரு, நீங்கள் எவ்வளவு போர்களில் வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கோவம் வந்துருச்சு. என்னடா தன்னோட மகன் அதிசயம் இல்லைன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அப்படின்னு சொன்னோனையும், ராஜா, உங்களுடைய கேள்வி எது அதிசயமான பொருள் அப்படிங்கிறதானே. இளவரசர் ஒரு அதிசயமாக இருந்தால் அவரை உங்களோட மட்டும் இல்லை யாரோடையுமே ஒப்பிட முடியாது இல்லையா, அது எப்படி அதிசயமான பொருளாகும்? அவர் நமக்கு அன்புக்குரியவர். அதிசயம் அப்படின்னு சொன்ன உடனேயும் எல்லாரும் ஒப்புக்கிற மாதிரி ஒன்று இருக்கணும். பார்த்தோன்னே அப்படின்னு வாய் திறக்கிற மாதிரி இருக்கணும். அதுதானே ராஜா அதிசயம். எப்படி ராஜா இளவரசர் அதிசயமாக முடியும் அப்படின்னு கேட்டோடனே ராஜாவுக்கும் கொஞ்சம் அறிவு சொல்கிறது சரியாகத்தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தலையசைக்கிறாரு. பிரமாதமான விளக்கம், சரி, நீங்களே கூறும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு அறிவு. அதுக்கப்புறம் ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அறிவு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் மெதுவாக அறிவு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்ல வேண்டுமானால் உங்களிடம் இருக்கும் எது ஒன்றும் அதிசயம் அல்ல. உங்கள் ராஜ்யம், உங்கள் செல்வங்கள், ஓவியங்கள், ரத்தினங்கள், பொன், பொருள், படை, நிலம், இப்படி எதுவுமே அதிசயமில்லை. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கும் மக்களுக்கும் இடையில் கூட எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயும் கீழே ராஜாவுடைய முகம் மாறதை பார்த்த உடனே மந்திரிங்களாம் பயங்கர கோபத்தில் எந்திரிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் மன்னரிடம் இப்படி ஆணவமாக பேசுவாய் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோனையும், பொறுமை, என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்போம் அப்படின்னு ராஜா சொன்னவனே எல்லாரும் கமிழ்ந்துட்டாங்க. நான் எதுவும் தவறாக சொல்லிவிடவில்லை. அரசரும் மாடு மேய்ப்பவரும் ஒன்றுதான். அடிப்படையில் எந்த வித்தியாசமும் இருவருக்கும் கிடையாது. அரசர் மக்களை கவனித்துக் கொள்கிறார், அந்த ஏழை தனது மாடுகளை கவனித்துக் கொள்கிறார். இருவருக்கும் உள்ள பொறுப்புகள் ஒன்றுதானே அப்படின்னு சொன்னவனே இன்னும் கோவம் வந்துருச்சு. மாடு மேய்ப்பவனை மன்னரோடு ஒப்பிடுவதா? இவனை இப்பொழுதே கண்ட துண்டமாக வெட்டி சிறையில் அடைத்து இவனை சித்திரவதை செய்ய போகிறேன் மன்னா, கட்டளையிடுங்கள் அப்படின்னு ஒருத்தர் துள்ளி குதிச்சு எந்திரிச்சவனே மன்னர், அமைதி, அறிவு, என்ன சொல்ல வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டவனையும், அமைதியாக யோசித்து பாருங்கள் மன்னா, ஏன் இப்படி ஒரு கேள்வியை இன்று எழுப்ப வேண்டும்?
மாடு மேய்க்கும் ஒரு ஏழைக்கு தனது தினப்படி தேவைகளுக்கே போதுமான பொருள் கிடைக்கிறது கிடையாது. காலையில் கண் விழிச்சது தொடங்கி வேலைன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மன்னரான உங்களுக்கு அப்படி கிடையாது இல்லையா? அவருக்கு என்ன சொல்கிறார்? இல்லை மன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் கிடையாது, அதனால் இப்படிப்பட்ட விவாதங்கள் நடத்தவும் நேரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னவனே இப்போ அமைச்சர்களுக்கு இன்னும் கோந்துருச்சு. துரோகி துரோகி, இவனை சிறையில் தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ மன்னருக்கு எல்லாம் மீறி போயிடுச்சு கோபம். என்ன சொல்கிற அப்படின்னு சைகிலேயே காமிக்கிறாரு, பிடிச்சிருப்பாங்க அறிவு அப்படிங்கிற மாதிரி. உடனே கொஞ்சம் கூட முகத்தில் எந்தவித கோபத்தையும் காட்டாமல் மெதுவாக திரும்பி, கடைசியாக ஒன்றே ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மன்னா, தங்கள் உத்தரவின்படி அப்படின்னு சொன்னோடனே மன்னர் இப்படின்னு கை காமிக்கிறார். கை காமிச்சவனே, மன்னா இப்போது சொல்கிறேன், உங்களிடம் இருப்பதிலேயே அதிக தீமை தரும் விஷயம் என்ன தெரியுமா? அதிசயத்தை விடுங்கள், தீமை தரும் விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னவனையும் மன்னர் அப்படியே பார்க்குறாரு அறிவு என்ன சொல்ல போறான்னு. அவ்வளவு அதிகமான அதிகாரம், அதுதான் உங்களுடைய மிக பெரும் தீமை தரும் விஷயம். அது இருப்பதால் தான் அளவுக்கு அதிகமான ஓய்வு நேரம் உங்களுக்கு கிடைக்கிறது, அளவுக்கு அதிகமான செல்வம் சேர்க்கிறது, யோசிக்க தெரியாத அமைச்சர்கள் சேர்கிறார்கள், அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை பிறக்கிறது, என்னை மிஞ்ச யாரும் இல்லை, என்னிடமில்லாத பொருள் இல்லை அப்படிங்கிற ஆணவம் பிறக்கிறது. மக்களை நான் எவ்வளவுதான் பார்த்து கொண்டாலும் மக்கள் எனக்கு கீழானவர்கள், நான் மேலானவன் என்ற எண்ணம் உங்களுக்குள் நினைக்க நினைக்க அதிகமாகி கொண்டே செல்கிறது அப்படின்னு சொன்ன உடனேயும் யோசிச்சு பார்க்குறாரு மன்னர். இப்போது உங்கள் கேள்வியில் தவறு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னவனையும் மன்னர் யோசிக்கிறார். ஆமாம், இந்த மாதிரியான கேள்விகளை நான் கேட்டு இருக்கக்கூடாது. சரி, நான் திருந்தி விட்டேன். இனி மக்களுக்கு தேவையானவற்றை செய்வேன் அப்படின்னு மன்னர் சொன்னவனையும் அடுத்த நொடியே அறிவை விடுதலை பண்ணிட்டாங்க. அமைச்சர்கள் யாரும் எதுவும் பேசல. அறிவோட முகத்துல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே மெதுவா புன்னகை பண்ணிக்கிட்டே சொல்றாரு, ஒரு மன்னர் சேவகனாக மாறி இருக்கிறார், இதை விட பெரிய அதிசயம் என்ன இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போறாரு. இதோட கதை முடிஞ்சு போச்சு. திரும்பவும் அடுத்த கதையோட வர. பாய்.